ஹே அன்னியாங்கார்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். வி ஹாவ் ஏஜ் டிஃப்ரெண்ட் பார்ட் 7. அண்ட் இதே நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் நாய்ஸ்னு இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே 3 டிஸ்கிரிப்ஷன். யாரைக்காச்சும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவாடா? அண்ட் ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஏய் என்னாடி இப்போ நீ வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ நான் வரேன். இல்லை வாங்க போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு ஜிம்மில் கையை இழுக்கிறீங்க. பட் சாரா ஜிம்மில் கையை பிடிச்சிட்டு, ஜிம்மின் என்ன சொல்கிறீங்க, வாங்க போகலாம், எனக்கு டைம் ஆச்சு, கம்பெனி போகணும். அப்போ நீங்கள் சாராவை பார்த்துட்டு, அதான் அவ்வளோ இருக்குல்ல, அண்ட் நீ கால் டாக்ஸி பிடிச்சி போய்க்கோ, நான் என் புருஷனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஜாரா கிட்டேருந்து ஜிம்மில் கையை பிடிச்சி தட்டி விட்டு நீங்கள் ஜிம்மில் எடுத்துகிட்டு போகிறீங்க. பட் தேங்கி இதெல்லாம் பார்த்துட்டு, இவருக்கு ஜாராக்கு சரியானவ தான் இவ அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மில் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஒரு நிமிஷம் என் புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்தா வந்துடுவாங்க. எங்கேருந்தா சக்காலத்தையெல்லாம் மாறாலே தெரியல. எப்படி தான் என் புருஷனை என்கிட்ட இருந்தால் காப்பாற்ற போகிறேன்னு தெரியல. அப்படியே ஜிம்மி எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் பிஹேவியரை பார்த்துட்டு ஜிம்மினுக்கே சிரிப்பு வருது. பொசசிவ் இது பொசசிவ் ஆகுறியா? ஆகுடி ஆகு. என்ன ஆக்குனல தான் கூட வந்து பேசிட்டு கேட்டா அண்ணன் சொல்கிறியா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே தான் காரில் போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிமின் காரை அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைலாக ஹைட் பண்ணிட்டு போகிறான். உங்களுக்கா ஒரு மாதிரி புலம்பிகிட்டே வர்றீங்க. பட் அவனுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே இருந்து காரை வீட்டில் கொண்டு போய் ஸ்ட்ரைட்டாக விட்டுறான். ஸோ நீங்கள் அப்படியே தான் ஜிம்மினை வந்து பார்க்குறீங்க. அவள் காருக்குள்ளே இருக்கான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு, நீ எதுக்கு இப்போ காருக்குள்ளே இருக்க, வா வீட்டுக்கு போகலாம். இப்போ வந்துட்டு கூட்டு போகல, ஒரு வேளை சாராவை பிக்கப் பண்ண போயிடுவானோ கண்டிப்பாக அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மினை கைப்பிடிச்சி இழுத்துட்டு இருக்கீங்க. ஏய் எப்படி வர்ற, என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ வா போகலாம். சரி சரி அப்படின்ட்டு அவனும் வந்து என் பேக் எடுத்துகிட்டு வர்றான். ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு டோரை டைட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, மெயின் டோரை. ஸோ நீங்கள் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு க்யூட்டாக வேறு இருக்கா, என்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு என்னென்னலாம் பண்ணுறா. ஸோ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க விண்டோ சைட், யாரும் இல்லை. அந்த சாரம் வரலல்ல, இவனை பின்னாடி பின்தொடர்ந்து வந்திருப்பாளோ. வரமாட்டா, நான் இருக்க வரைக்கும் ஜிம்மினை யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீ ஜிம்மினை புஷ் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ புஷ் பண்ணிட்டு போயிட்டு ரூம் டோர் அப்படியே லாக் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மின் இந்த ஷர்ட் போட்டிருப்பான்ல, ஸோ அதெல்லாம் ஸ்மெல் பண்ணி பார்க்குறீங்க. லேடிஸ் பர்ஃப்யூம், என்ன ஸ்மெல்லு. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு, ஜிம்மின் உன்னோட ஷர்ட்டை கழட்டு. என்னது ஷர்ட்டை கழட்டுமா, ஏய் ரெடி பண்ணுற அப்படின்னு பார்த்தா நீ கடற்கரை நம்ம ஷர்ட்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே அதை எடுத்து அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டுறீங்க. ஏய் நடி பண்ணுற, எனக்கு ஜிம்மின் எனக்கு நல்லாவே தெரியுது நீ என்னை பொசசிவ் ஆக்குறேன்னு. ஆனால் அது என்கிட்ட நடக்காது, அதை ஆக்கவும் உன்னை விட மாட்டேன். ஏய் அல்ரி அப்படின்ட்டு ஜிம்மின் ஷர்ட்டில் சமைய அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலான்னு போகிறான். நீங்கள் ஜிம்மின் டோர் ஓப்பன் பண்ணு ஜிம்மின், எதுக்கு இப்போ லாக் பண்ணியிருக்க. ஏய் அதான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன்னு தெரியுது இல்லை, மூட்டிடுறி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே தான் அங்கேயே அந்த வாஷ்ரூமுக்கு முன்னாடி அப்படியே குறுக்கே நடந்துட்டு இருக்கீங்க. பட் ஜிம்மின் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பேக் ஜஸ்ட் அவளை மட்டும் வியர் பண்ணிட்டு வெளில வர்றான். வெளில வந்தா அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் நாடி இங்கே நிற்கிற, இரு அப்படின்ட்டு அவன் செஸ்ட்டில் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறீங்க. அவங்க ஒரு மாதிரி எதாவது பண்ணுறா, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே தான் ஜிம்மின், ஏய் ரெடி பண்ணுற, இல்லை அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வரதான்னு பார்த்தேன், அவன் வேறு காஸ்ட்லியாக தான் யூஸ் பண்ணுவான், சனியை பிடிச்சவன். என் புருஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணுறா, ஆனால் நான் விட மாட்டேன், என்கிட்ட இந்த ஜிம்மினை பிரிக்கவே முடியாது அப்படின்ட்டு ஜிம்மினே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டே இருக்கா. ஏய் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலை இந்த சைடு அப்படின்ட்டு தள்ளிட்டு போயிட்டு வார்ட்ரோப் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு அவன் நைட் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். ஸோ நீங்கள் இவெல்லாம் எப்படி தான் இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு வர்றேன் அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிட்டு கீழே வர்றீங்க. வந்து பார்த்தா அவன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்கான். பட் கீழே எதுவுமே குக்காகி இல்லை. எங்கே அப்படின்ட்டு ஜிம்மின் கிட்டே போயிட்டு, ஜிம்மின் மெய்ட்ஸ்லாம் எங்கே, யாரையும் காணும். ஹாஃப் டே லீவுன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க.
குக்கிங்லாம் பண்ணல, எனக்கு தான் பண்ணும் அப்படின்ட்டு ஜிமின் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு வேற பசிக்குது. சரி ஓகே நம்ம குக் பண்ணியாச்சும் பண்ணி சாப்பிடலாம், ஜிமினுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறீங்க. பட் அங்கே உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஏன்னா பண்ணணும் கூட தெரியல. நம்மளுக்கு சுடு தண்ணியே போட தெரியாது, ஃபர்ஸ்ட் ஸ்டவ்வையே ஆன் பண்ண தெரியாது. பிறகு இவ்வளாட்டம் உள்ளே வந்துட்டோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப பசிக்குது. இந்த ஜூஸ் ஆச்சும் எடுத்து குடிச்சிட்டு ஏதாச்சும் சமாளிக்கணும்னு பார்த்தா எனக்கு பசிச்சா ஸ்பைஸியாக சாப்பிடணும். ஸ்வீட்டாக சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, எதுவுமே பிடிக்கல, பசிக்குது. சரி சரி ஒரு ஆம்லேட்டாச்சும் போடுவோம். அப்போ நான் பசிக்குதுன்னு சொன்னால் சீக்கிரம்னா டக்குன்னு ஆம்லேட் தானே போட்டு தருவாங்க, அதுக்குள்ளே சமாளிப்போம் அப்படின்ட்டு நீங்கள் தான் அப்படியோ அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு முட்டையை உடைக்காமல் அப்படியே தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ இதை எப்படி உடைக்கிறது, எங்கே குத்துறது அப்படின்ட்டு ஒரு முட்டையை எடுத்து அப்படியே தான் எடுத்து அப்படியே கீழே அடிக்கிறீங்க. அது அப்படியே கீழே ஊற்றி படுது. சீ என்ன பண்ணுறேன், சீ கருமம் அப்படின்ட்டு நீங்கள் இன்னொரு எக் எடுத்து அப்படியே வந்து உடைக்கலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளே வலிக்கு விழுந்து அப்படியே தான் ஃபுல்லாக நாஸ்தி ஆயிடுது. எல்லா பாத்திரத்தையும் கீழே தள்ளி விட்டீங்க. ஜிமினை சவுண்ட் கேட்டுட்டு என்ன பண்ணுறா இவ, கிச்சன்லேருந்து சவுண்ட் கேட்குது. சரி அப்படின்னு பார்த்தா கீழே வந்து இறங்கி வரான். ஸோ கீழே வந்து பார்க்குறான், அப்படியே கிச்சனே அலங்கோலமாக இருக்குது. உங்களை பார்த்துட்டு ஏய் நாடி பண்ணுற இங்கே? வலிக்க விழுந்துட்டேன் ஜிமின், இப்போ அடிபட்டுருச்சு. ஆமாம் நீ கிச்சனில் என்னடி பண்ணுற? பசிக்குதுன்னு வந்தேன், ஆம்லெட் போடலான்னு பார்த்தா முட்டையில் வலிக்க விழுந்துட்டேன். ஸோ உன் கோலத்தை பார்த்து ஜிமினுக்கு அவ்வளோ சிரிப்பு வருது. பட் ஹைட் பண்ணிவிட்டு ஏய் லிஃப்ட் பண்ணுடா, முடியல வலிக்குது. ஏன்னா ஒரு புருஷனை பொண்டாட்டி கீழே விழுந்திருக்கேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற, ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஏய் வர்றேன் இது வர்றேன்டி இது 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 அப்படின்ட்டு ஹைட் பண்ணிட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வாஷ்ரூம் கூட அகைன் ஃப்ரெஷ்ஷப் ஆக வந்து ஹெல்ப் பண்ணுறான். நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்து பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமாம் பெரிய விளையாட்டும் கிச்சன் பக்கம் போயிட்டேன், உனக்கு குக் பண்ண தெரியுமா என்ன? அதுவா தெரியாதே. அப்போ எதுக்கு நீ போனேன்? பசிச்சுது அதான் போனேன், ஏதாச்சும் இருக்கும்ன்ட்டு. அங்கே போனால் வெஜிடபிள்ஸ் தவிர வேறு எதுவுமே கிடையாது, எல்லாம் பச்சை பச்சையாகவே கிடக்கு. நான் என்ன பண்ணட்டும், என்னால் எதுவும் பண்ண முடியல. பசிக்குதுன்னா அம்மா சடனாக கேட்டேன்னா ஆம்லேட் மட்டும் போட்டு கொடுப்பாங்க, அந்த ஞாபகத்தை போடலான்னு ட்ரை பண்ணேன், அது முட்டை வலிக்கு கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு க்யூட்டாக சொல்கிறீங்க. உனக்கு பசிக்குதுன்னா ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. ஐயோ அது எனக்கு ஞாபகம் வரவே இல்லை, இரு ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜிமினி ஆர்டர் பண்ணுறான். ஸோ ஒரு ½ ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துடுது. இப்போ வந்து உங்களுக்கு அடுத்து அப்படியே ஃபீட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே முடிச்சுட்டே ஜிமினை பார்க்குறீங்க. ஏய் சாப்பிட்றி அப்படின்னையும் நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. நம்ம அம்மா கூட நம்மளுக்கு ஃபீட் பண்ணதில்லை, இப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ்னு வெளில போயிடுவாங்க. அப்பா இருக்கும்போது நம்மளை பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் என் அப்பாவோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் இவர். அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அவனும் வெயிட் பண்ணிட்டு அவனும் சாப்பிட்றான். சாப்பிட்டதுக்கு முன்னாடி டைட்டாக அப்படியே ஹக் பண்ணி வச்சு செஸ்ட்டில் அப்படியே ஹெட்டை வந்து வச்சுக்கிறீங்க. ஏய் சாப்பிட்றேன்டி, என்னடே பண்ணுற, எனக்கு ஃபீலிங்காக இருக்குது, நான் அப்படியே சாஞ்சிக்கிறேன், நீ சாப்பிடு. ஏய் அது நல்லா இருக்காது, இல்லை சாப்பிடு ஜிமின். அப்புறம் சாஞ்சிக்கொடி, இப்போ உனக்கு ஏதாச்சும் ஃபுட்டு ஃபேஸில் பட்டுண்டி, எரிச்சலாக இருக்கும், ரொம்ப காரம் இது, ஆனால் எனக்கு இப்போ தோணுதே அப்படின்னு நீங்கள் சாஞ்சிக்கிறீங்க. அவனும் சாப்பிட்டா அப்படியே டேபிள்லே வச்சிடுறான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, நீ சாப்பிடலையா? ஏய் நான் காரமான ஃபுட் சாப்பிட்றேன், என் செஸ்ட்டில் நீ ஃபேஸை வச்சுருக்க, எடுத்து சாப்பிடும்போது உன் கண்ணில் பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆத்தாக்காரிக்கா என்னால் பதில் சொல்ல முடியாதுப்பா. அகெயின் சொல்லிக்கிறேன், கிச்சன் பக்கம் போயிடாது, புரியுதா? உன்னால் என் கிச்சன் நாஸ்தியானதே போதும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லையும் நீங்களும் பெரிய பொல்லாத கிச்சனு, நான் அந்த பக்கமே போக மாட்டேன், எனக்கு என்ன பாவம் புள்ள பசியாக இருக்குமே ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலான்னு போனால், ஓ மேடமுக்கு அவ்வளோ பெரிய செஃப்பா, ஒரு சுடுதண்ணியே போட தெரியாது,
எது எப்படி உனக்கு தெரியும்? ஆ அம்மா ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ கிச்சன் பக்கம் கூட வந்து எட்டி பார்த்தது கிடையாதுமே. அது வந்து நான் எப்படி? சரி ஓகே. உன் லைஃப் ஸ்டைல் தான் எனக்கு தெரியுமே. ஒரே ஒரு பொண்ணு. உங்கள் அம்மா உனக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீ ஏன் டாக்டர் படிக்கிற? உங்கள் அம்மாவோட பிஸ்னஸை பார்த்துக்கலாம்ல. அதுவா? அதை நீ பார்த்துக்க. என்னாலலாம் கண்ட்ரியாக சுற்ற முடியாதுப்பா. நீ சாப்பிடு. என்னால் முடியாது. எனக்கு மெடிக்கல் ஃபீல்டு தான் பிடிக்கும். எனக்கு ஒரு உயிரை காப்பாற்றணும், அவ்வளோதான். ஏன் நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட? இல்லை, அது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசையாக இருக்கும். என் அப்பா கூட சொல்லுவார், நீ டாக்டர் ஆனால் நல்லா அழகாக இருப்ப அப்படின்னுவார். என் அப்பாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ தான் என் அப்பா கிட்டே கேட்டேன், ஏன்ப்பா அப்படின்ட்டு. நீ பிஸ்னஸ்லாம் பண்ணாத, ஜஸ்ட்டு டாக்டர் ஆகு. பிஸ்னஸ்குள்ளே நீ இறங்குனீன்னா உன் ஃபேமிலி உன்னால் பார்த்துக்க முடியாது. அது வந்து நீ டாக்டர் ஆனால் உனக்கு எல்லாமே புரியும், ஒரு உயிரை காப்பாற்றுவ அப்படின்னு சொன்னார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அம்மா ஒரு பிஸ்னஸ் உமன் தான், பட் உனக்கே தெரியும்ல, என் அப்பா வந்து ஒரு டாக்டர். ஸோ அதுதான், என் அம்மா எப்போவுமே விட்டு விட்டு போயிடுவாங்க. பட் சடனாக என் அப்பா இறந்துட்டார். அப்போ கூட என் அம்மா என்னை கண்டுக்கவே இல்லை தெரியுமா. என்னை அப்படியே விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் இம்பார்ட்டன்ட், அது மீட்டிங் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த கடுப்பில் தான் என் பாட்டி ஊருக்கு நான் இந்தியாவுக்கு போயிட்டேன். புரியுது. சரி ஓகே, நீ ஃபீல் பண்ணுற. இதுக்கப்புறம் எப்படி இருக்காது. ஆனால் என் அம்மா இப்போ கூட என்னை கண்டுக்கலல்ல. அப்படி இல்லை ஷா, அம்மா பற்றி நீ புரிஞ்சுக்கணும். உன் கூட இருக்கல, உன்னை பார்த்துக்கல, உண்மைதான். பட் உன்னை பற்றி நினைக்காமலாம் இல்லை. ஒவ்வொரு டைமும் உன்னை பற்றி என்கிட்ட தான் கால் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுவான். ஆனால் அவளை ஃப்ரெண்டு தான், பட் என்னை விட 5 வருஷம் பெரிய பொண்ணு. அது மட்டும்தான் எங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட். பட் அப்பா வந்து இந்தியா. ஆமாம், என் அப்பா இந்தியா தான். அப்பாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்பா பிடிக்காமலாம் இல்லை, அவங்க அம்மாவோட கம்பெனி தான். ஸோ அவங்க அம்மா அவங்க தாத்தா இருக்கார்ல, தாத்தாவுடைய கம்பெனி எடுத்து ரன் பண்ணுறாங்க. அவங்க ஃபேமிலி முக்கியம் இல்லை. ஸோ உன்னை பிடிக்காம இல்லை, இவ்வளோ தூரம் இந்த கம்பெனியை கொண்டு வரதுக்கு ரீசன் அவங்க ப்ரொஃபஷ்னல் கிடையாது. நீ அப்பா இல்லாமல் கஷ்டப்பட்டுறக்கூடாது, நல்லா பார்த்துக்கணும். ஒரு தனியால் அந்த சொசைட்டியில் ஒரு பொண்ணாக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனியை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் உனக்காகத்தான், நீ ஒருத்திக்காக மட்டும்தான். அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உயிர்னா நீ மட்டும்தான். உன்னை பிடிக்காமலாம் இல்லை. என்ன சொல்கிற? உன்னை பிடிச்சதால தான் உன் கூட எப்படி இருக்காங்க. நீ கோச்சிட்டு உன் பாட்டி ஊருக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் அம்மா எவ்வளோ அழுதா தெரியுமா? அது எனக்கு தெரியும். உனக்கு ஒரு 12 வயசு இருக்குமா? ஆமாம். ஆனால் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆனேன். தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ தான் பாட்டிக்கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, நீ இங்கே இந்தியா வந்து கொஞ்ச நாள் படி அப்படின்ட்டு. அங்கேயே இருந்து படித்தேன். பட் என் அம்மா மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சா, அதுதான் வந்துட்டேன். ஆனால் பாட்டியே தனியாக இருப்பாங்கள்ல. ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு கிடைக்கணும்னு தான் கண்டிப்பாக கிடைக்கும். பட் உனக்கு உன் அப்பா கூட இருக்கக்கூடிய சான்ஸ் இல்லைன்னாலும் அப்படின்னு உங்கள் டைட்டாக அப்படி ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு புரியுது. அவன் செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸை வச்சு அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு, நீ தூங்கு, ஃபீல் பண்ணாத, நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்ட்டு அவங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் அவன் செஸ்ட்டில் போய் நல்லா தூங்க வைக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிடுறேன். அவன் உங்களை அப்படியே பார்த்துட்டு, எவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் எவ்வளோ பணம் இருந்தாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு ஹாப்பினஸும் கிடைக்கல. ஆனால் நான் கொடுப்பேன்டி, எல்லாமே நான் கொடுப்பேன் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோவில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே வெளில எழுப்பி போகிறான். ஸோ மைண்டுக்குள்ளே இப்போ ஒரே ஒரு தாட் தான், டேயாங் சொன்னது. அந்த டேயாங் நாய் வேற என்னை அடுப்பேற்றிட்டு போயிட்டான். ஆனால் சாராவுடைய ப்ராஜெக்ட் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், அதை அக்செப்ட் பண்ணால் கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் கிட்ட போயிடும். என்னோடய கம்பெனியும் இருக்கிறதுக்கு இன்னும் ஃபேம் ஆகும், எல்லா கண்ட்ரிஸுக்கும் தெரிய வரும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்?
என் கெரியரா, என் லைஃபா புரியலையே. ஏன்னா யோசிக்கணும் கூட என் மண்டைக்கு எதுவும் ஏற மாட்டேங்குது. ஆ ஜிமின், இப்போ ஒன்றே ஒன்று தான், நீ இதில் சாமர்த்தியமாக இருக்கணும். ஜாரா வல்ல விழவே கூடாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, ஜாரா எதுக்கு ஏன் பின்னாடி வரணும்? அவள் தான் எல்லாருக்கும் முன்னாடி என்னை வேணான்னு சொல்லிட்டு போனால. ஆனால் அகெயின் எதுக்கு என்கிட்ட வரணும்? அப்படி என்கிட்ட என்ன இருக்குது? அவகிட்ட இருக்கிற அதே மணி தானே என்கிட்ட இருக்குது. ஸோ எதுக்கு அப்படின்ட்டு அவனே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவங்க பக்கத்தில் தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போவும் போல் வழக்கம்ல தான் நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க, ஜிமின்ட்டு அவங்களுக்கு ட்ராப் பண்ணுறான். ஸோ ரொம்ப ஹாப்பியாக போகுது உங்கள் லைஃப். இப்படியோ 2 month. ஸோ நீங்கள் ஜிமின் கிட்ட ஜாரா பற்றி கேட்குறதே இல்லை. பட் ஜாரா ஜிமின் கிட்ட பக்கத்தில் வந்து நீங்கள் விடவே மாட்டீங்க. ஸோ அவன் அதை வந்து பொசசிவாக எடுத்துகிட்டு அதை வந்து அவன் கண்டுக்கல. ஸோ நீங்கள் பொசசிவாக அவனுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி தான் அவங்க லைஃப் ரொம்ப ஜாலியாக போகும். இப்போ நீங்கள் ஜிமினை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடி எதுக்கு இப்படி பார்க்குற? நம்மளுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ மந்த்? 2 month ஆகுது. அதுக்கட்டியும் என்னை வெளில எங்கேயாச்சும் கூப்பிட்டு போனியா ஜிமின்? இங்கே பாரு, என் ஃப்ரெண்ட் லெக்ஸ் இருக்கால, அவள் கூட பாய் ஃப்ரெண்ட் கூட ஜேஜே ஐலாண்ட் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் நீ என்னை எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேங்குது. மேரேஜ் ஆகி 2 month ஆகுது. அட்லீஸ்ட் ஒரு ஹனிமூன் ஆச்சு என்னை கூப்பிட்டு போனியா? எனக்கு எப்படி இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே? வீடு விட்டால் காலேஜ், காலேஜ் விட்டால் வீடு. ஏன் இந்த மாதிரி இருக்கு? எப்போ பார்த்தாலும் அந்த ஆஃபீஸே காட்டிட்டு அழுகுறேன். நைட் ஆனால் என் கூட வந்து மேட்டர் பண்ணுறேன். இதுதான் லவ்வா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மி. இங்கே பாரு, நான் ஒன்றும் அந்த காலத்து பொண்ணுலாம் கிடையாது, இந்த காலத்து பொண்ணு. உனக்கு தான் என் ஃபீலிங்ஸ் புரிய மாட்டேங்குதுன்னா நீ வேற. சொன்னால் கூட கண்டுக்க மாட்டேங்கிற. ஒர்க்கு மீட்டிங்னு. அப்போ எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? அப்படியே அந்த ஆஃபீஸே கல்யாணம் பண்ணி கட்டிக்க வேண்டியது தானே. என்கிட்ட இவ்வளோ கல்யாணம் பண்ண வந்தேன், ஏதாண்டி வந்தேன்? இப்போ மட்டும் கொத்தி காட்டு, உன் பின்னாடி வர்றேன்னு தெரியுதுல்ல, அப்போ ஏற்றுக்கோ. அதான் ஏற்றுக்கிட்டேனே. ஜிம்மின், என்னை வெளில கூப்பிட்டு போ ஜிம்மின். ஏன் இந்த மாதிரி பண்ணுற? ஏய் இந்தா ஜிம்மின், எனக்கு எதுவும் வேணாம், என்னை கூப்பிட்டு போ. எனக்கு ஒரு 2 days இல்லை ஒரு 3 days லீவு, ஃப்ரைடே லீவ் எடுத்துக்கலாம், நம்ம வெளில போயிட்டு வரலாம். ஏய் முதல்ல இது பாருடி அப்படின்ட்டு ஜிமின் உங்ககிட்ட கொடுக்குறான். 2 டிக்கெட் இருக்குது. என்ன டிக்கெட்டு? ஏய் ஃப்ளைட் டிக்கெட்ரி. நம்ம ஹனிமூன் போகிறோம். 1 monthக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். 1 week லீவ், புரியுதா? எல்லா இதையும் ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். ஸோ சுவிட்சர்லாந்து தான் போகிறோம். என்னது சுவிட்சர்லாந்தா? ஆமாண்டி, ஹனிமூன் போகிறோண்டி பொண்டாட்டி. போகலாமா? ரெடியா? நான் ரெடி ஜிம்மின் அப்படின்ட்டு டைட்டாக அப்படியே ஓடி போயிட்டு அவன் 2 லெக் இதில் இவங்க லெக்கையும் போட்டு அப்படியே ஹிப்லேயே ஹோல்ட் பண்ணி அப்படியே உட்காந்துட்டு அவனை ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. ஏய் போதுண்டி, போதும் போதும், முத்த மலைகளை கொட்டாத, என்னால் அதெல்லாம் தாங்க முடியல. அப்படி இருக்குது. ஆமாடா, ஃப்ளைட் ஏறுறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். இல்லை நான் ஹனிமூனுக்கு தர எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு குடுன்னு ஓடி போயிடுறீங்க ஜிம்முங்களை பார்த்துட்டு. எப்படி இருக்கா? டேய் 1 week லீவு, மஜா பண்ணு. நைட்டு மட்டும்தான் நீ எப்போவும் பிஸியாக இருப்ப. ஆனால் இனி 1 week உன் கூட இருக்க போகிறா. லைஃப் லாங் உன் கூட தான் இருப்பா. ஆனால் ஸ்டடீஸ் முடியட்டும். மெடிக்கல் எடுத்துகிட்டு 5 years, ஆல்ரெடி 1 year முடிஞ்சு. 2nd year தான் இங்கே ஜாயின் பண்ணா. என்ன பண்ணுறது, இது வேறு டைம் எடுக்கும். டேய் ஜிமினா அப்படின்ட்டு அவன் பாட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் எங்கே போய் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், ஜிமினுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அப்படியே பேக் பண்ணிவிட்டு, ஜிமின் ஈவினிங் 6:30க்கு தானே ஃப்ளைட்டு? ஆமாண்டி. அப்போ நான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இனி போகிறது மட்டும்தான் பாக்கி. நமக்கு தேவையான திங்ஸ் அங்கேயும் வாங்கிக்கலாம்ல. ஏய் வாங்கிக்கலாண்டி, வாடி அப்படின்ட்டு அவங்களை கூப்பிட்றான். என்ன? ஒன்றும் இல்லை, எங்கே வா, என்னை ஹக் பண்ணிக்கோடி. ஹக்கா? இல்லை, நிறைய ஒர்க் இருக்குது ஜிம்மின். நம்ம ஹனிமூன் போகிறோம், நிறைய திங்ஸ்லாம் எடுக்கணும். ஏய் ஜஸ்ட்டு அவுட்டிங் போகிற மாதிரி ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கோ. அங்கே போய்ட்டு எல்லாம் வாங்கிக்கலாண்டி. அதுக்கப்புறம் இங்கே ரிட்டர்ன் கொண்டு வந்து நான் இங்கேருந்து எதுவும் கொண்டு போன அவசியம் இல்லை.
அப்போ நீ ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டியா? ம் 1 வீக் முன்னாடியே எல்லாமே புக் பண்ணிட்டேன்டி. எல்லாமே பர்ஃபெக்டாக அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி கேண்டில் லைட் டின்னர்லேருந்து அதுக்கப்புறம் எங்கெங்கே போகணும், ஏன்னா அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும், எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான். அவ்வளோதானா? அப்போ ஹாப்பியாக இருப்போம்ல. நம்ம 2 பேருக்கிட்ட யாரும் வர மாட்டாங்கல்ல. நம்ம 2 பேரும் யாரும் வர மாட்டாங்க. ஆனால் ஒருத்தர் வருவாங்கடி. யார் யார் வருவாங்க? நம்ம லவ்வோட அடையாளமா? யார்? ஏய் நம்ம குழந்தடி. ஃப்யூச்சரில் வருவான்ல, வந்தால் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் கிடையாது. குழந்த வந்தாலும் நான் தான் உன் செஸ்ஸில் தூங்குவேன். குழந்தையெல்லாம் பக்கத்தில் போட்டுக்கலாம். ஏய் என்னாடி குழந்தையோட அம்மா, நீயே எப்படி பேசுகிற? நான் அம்மா தான். ஆனால் ஆனால் எனக்கு நீ தானே எல்லாமும். அப்போ நான் உன் கூட தானே தூங்குவேன். என் கூட தான் தூங்குவேன். இப்போ நான் ரெடி ஆகலாமா அப்படின்றான். ஸோ நீங்களும் அப்படியே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்க்க ப்ரிட்டியாக ட்ரெஸ் போட்டு அப்படியே வர்றீங்க. அப்படியே லக்கேஜ்லாம் அப்படியே பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ காரில் தான் நீங்களும் ஜிம்மின் அப்படியே உட்காந்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ டிரைவர் ஃபைனல் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே தான் உள்ளே போகிறீங்க. ஜிம்மின் உங்களை பிடிச்சிட்டு எங்கல்ல நம்மளோட ப்ரைவேட் ஜெட்டில் போகிறோம். ஆமாம் நம்மளோட ஃப்ளைட் தான் வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஓகேடா, இதே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து சூன் போட்டுடுறேன். பர்பிள் யூ சப்போர்ட் மீ.